பொதிகை தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாம் தற்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆலயம் தர்மமிகு சென்னையில் ஆதம்பாக்கம் நகரத்தில் முத்தியால் ரெட்டி நகரில் இருக்கக்கூடிய சிவா விஷ்ணு கோயிலில் நம்ம இருக்கோம். விநாயகர் சன்னதிக்கு முன்னால் நம்ம இருக்கோம். இந்த விநாயகர் பேர் லக்ஷ்மி விநாயகர். தற்போது விநாயகருக்கு முன்னால் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறது சுவாமி அம்பாள். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வைத்தியநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் தையல் நாயகி. நமக்கு அப்படியே வைத்தீஸ்வரன் கோயில் நினைவுக்கு வரணும். அந்த வைத்தியநாத சுவாமிகிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான நோய் நொடியும் வராது. இந்த சுவாமி கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த விநாயகர் பெருமானோட இந்த சந்நிதியை நாம் வலம் வரும்போது நாம் முதலில் கோஷ்டத்தில் தரிசிக்கக்கூடியது அன்னபூரணி, அடுத்து கோஷ்டத்தில் தரிசிக்கக்கூடியது மகாலட்சுமி, அடுத்து தரிசிக்கக்கூடியது சரஸ்வதி. இந்த மூணு பேருமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு அன்னபூரணி வேணும். அன்னபூரணியோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு இருந்தால்தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வேளா வேளைக்கு சாப்பிட முடியும். இந்த அன்னம் என்பது நமக்கு கிடைக்கிறது என்றால் இது அன்னபூரணியோட பரிபூர்ணமான கருணையின் பேரில் நமக்கு கிடைக்கிறது. நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு அரிசியிலும் நமது பெயர் எழுதப்பட்டிருப்பதாக ஆன்மீக நூல்கள் சொல்கின்றன. நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். அதே போல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி. மகாலட்சுமி இல்லாம இன்னைக்கு யாரோட வாழ்க்கையும் கிடையாது. பணம் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்று சொல்லப்படுகிற காலம் அது. இதை அடுத்து நாம் தரிசிக்கக்கூடியது சரஸ்வதி தேவி. நமக்கெல்லாம் கல்வி கேள்விகளில் நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை என்றால் சரஸ்வதியின் பரிபூர்ணமான அருள் தேவை. ஆனால் இவை அத்தனையும் ஒரே இடத்துல கிடைக்கும். இன்னைக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா நாம் எதிர்பார்க்கிற நாம் விரும்புகிற பொருட்கள் அத்தனையும் ஒரே இடத்துல கிடைக்கும். அதே போலத்தான் இந்த விநாயகர் பெருமானை நாம் வணங்கினால் நமக்கு எல்லா விதமான அருளும் இந்த விநாயகரிடமிருந்தே நமக்கு கிடைத்துவிடும். நமக்கு சாப்பாடு சரியா கிடைக்கணுமா, மகாலட்சுமியோட அருள் சரியாக கிடைக்க வேண்டுமா, சரஸ்வதியோட அருள் கிடைக்க வேண்டுமா, எல்லாவற்றுக்கும் இந்த மூல முதல்வனான இந்த விநாயகர் பெருமானை நாம் ஆத்மார்த்தமாக வணங்கினாலே நமக்கு எல்லாமே கிடைத்துவிடும். இந்த வாழ்க்கையில பணம் என்பது இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது. இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் என்ன தேவை அப்படின்னா பணம் 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 தான். இன்னைக்கு எந்த ஒரு சின்ன காரியத்தை நம்ம பண்ணணுமா அதுக்கு ஒரு சொற்பமான தொகை தேவை. ஒரு பெரிய காரியத்தை செய்யணுமா அதற்கு ஒரு சொற்பமான தேவை. இந்த பணம் என்பது நம்மிடம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு செல்வம் நம்மிடம் இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எதுவுமே அளவுக்கு மேல் சேர்ந்து விட்டால் தான் நமக்கு தொல்லைகளும் ஆபத்துகளும் அதிகம் வர ஆரம்பிக்கும். இப்போ 4 இட்லி சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. ஒரே வேளையில் உட்காந்து ஒரு 20 இட்லி சாப்பிட்டா என்ன ஆகும்? நேர டாக்டர் கிட்ட போகணும். நமக்கு தேவையான பணம் நம்ம கிட்ட இருந்துருத்தனா பிரச்சனை கிடையாது. அபரிமிதமாக சம்பாதிச்சு நிறைய வீடு நிறைய பணம் வச்சுருந்தோம் அப்படின்னா ராத்திரி நமக்கு தூக்கம் வராது. அதே போலத்தான் படிப்பு. இந்த படிப்பு ரொம்ப படிச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு பின்னாடி பட்டம் பார்த்தா நிறைய போயிட்டே இருக்கும், வரிசையா போயிட்டு இருக்கும், ரயில் மாதிரி போயிட்டு இருக்கும். அவ்வளவு படிச்சாலும் ஆபத்து. வாழ்க்கையில எல்லாமே அளவாக இருக்க வேண்டும். இன்பமும் அளவா இருக்கணும், துன்பமும் அளவா இருக்கணும். எதுவுமே அளவை தாண்டி போனாதான் நமக்கு சிக்கல்கள் வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு பணம் அப்படிங்கிறது மனிதனை ஆளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த பணம் எப்படின்னா நம்மளோட கட்டுப்பாட்டுல பணம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாமெல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா பணத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள நாம போயிட்டோம். இன்னைக்கு இந்த பணத்தை பார்த்துட்டு ஆஹா இந்த சம்பளத்தை விட இவ்வளவு சம்பளம் அதிகமாக இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு திடீர்னு நினைக்கிறோம். ஒரு 40,000 சம்பளத்துல நம்ம வேலை செய்யறோமா, திடீர்னு அடுத்து பார்க்கிறோம் 50,000 ஒரு இடத்துல, 50,000 நல்லா இருக்குமே 50,000 போறோம், அடுத்து 60, அடுத்து 70. தப்பு கிடையாது. பணம் பணம் வாழ்க்கையில தேவைதான். ஆனால் இந்த பணத்தை மட்டுமே நாம் பிரதானமாக கொண்டிருந்தால் நாம் பக்தியை இழந்து விடுவோம். தெய்வத்தை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. பக்தியில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் நமக்கு தெரியாது. பணம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு பாடாக படுத்துகிறது அப்படிங்கிறத சுவாமி சின்மயானந்தா ஒரு அற்புதமான கதை சொல்வர்.
சுவாமி சின்மயானந்தா ஒரு அற்புதமான மகான். அவர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு ஆசாமி ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறான். அவன் அந்த மாசத்துல என்ன பண்றான், ஏதோ ஆபீஸ் தேவைக்கு பணம் எடுத்துட்டு வரதுக்காக அவனோட 2 வீலர்ல பேங்க்குக்கு போறான். பேங்க்குக்கு போயிட்டு பணத்தை டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கான். ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது இவன் பின்னாடி ஒரு பையில பணக்கட்டுகளை வச்சிருக்கான் போல இருக்கு. அதுல இருந்து என்ன பண்றது, ஒரு 10 ரூபாய் கட்டு, 10 ரூபாய் கட்டுல 100 நோட்டு இருக்கும், 1000 ரூபாய். அது ஒரு 10 ரூபாய் நோட்டு கட்டு. இவன் இங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது அந்த ஒரு கட்டு கொஞ்சம் எப்படியோ எகிரி கீழே விழுந்துடுத்து, ரோட்ல விழுந்துடுத்து. இவன் கவனிக்கல, இவன் வண்டியோட போயிட்டான். இவனுக்கு தெரியல. இவன் போயாச்சு ஆபீஸ்க்கு. இந்த 10 ரூபாய் நோட்டு கட்டு ஒரு ஓரமா ஒரு இடத்துல விழுந்திருக்கு. அது விழும்போது எப்படின்னா, அந்த விழுகின்ற அதிர்ச்சியில அந்த கட்டிலிருந்து ஒரே ஒரு நோட்டு மட்டும் தனியா ஒரு இடத்துல விழுந்திருக்கு. மிச்சம் இருக்கிற 99 நோட்டுகள் தனியா ஒரு இடத்துல ஓரமா விழுந்திருக்கு. ஒரு நோட்டு தனியில 10 ரூபாய் தனியா இருக்கு, 99 நோட்டு தனியா ஒரு இடத்துல கத்தையா விழுந்துடுத்து. ஒரு ஆசாமி அந்த பக்கமா வரான். ஒரு ஆசாமி இந்த பக்கமா நடந்து வரான். அந்த நடந்து வர்றவனோட கண்ணுல அந்த 10 ரூபாய் நோட்டு கண்ணுக்கு படுறது. அவன் எந்த விதமான வசதியும் அவனுக்கு கிடையாது, எந்த விதமான தொழிலும் அப்போது அவனுக்கு அமையவில்லை. அவன் மிகவும் நேர்மையாக இருக்கக்கூடியவன். வாழ்க்கையில நியாயம் அப்படின்னா என்னவோ அதன்படிதான் நடந்து கொள்வான். பணம் இல்லை அப்படின்னா கூட நாம் நியாயத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் தர்மத்தின்படி வாழ வேண்டும். இதுதான் தர்மம் நமக்கு சொல்லி இருப்பது. பணம் இல்லைங்கிறதுனால நாம் எப்படி வேண்டுமானாலும் பணத்தை சம்பாதிக்கலாம்னு இறங்கக்கூடாது. நியாயமான வழியில் மட்டுமே நாம் பணத்தை தேட வேண்டும். இவன் நடந்து வரான், யோக்கியமான ஒரு ஆசாமி. ஒரு 10 ரூபாய் நோட்டை பார்க்கறான். அவனுக்கு ஆனந்தமான ஆனந்தம். ஆஹா, பகவான் இன்னைக்கு நமக்கு 10 ரூபாய் கொடுத்துருக்காரு போல இருக்கே. ஒரு 10 ரூபாயை படி இழந்திருக்காருன்னு அந்த 10 ரூபாய் எடுக்கிறான், கண்ணில் ஒத்திக்கிறான். பசி கபகபகபன்னு ஆரம்பிக்கிறது அவனுக்கு. சரி, இந்த 10 ரூபாய் கொண்டு போய் நம்ம காத்தால சாப்பிடலாமே, மணி 10, 11 மணிக்கு மேல போயிடுத்து, சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டலுக்கு போறானா. ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு 2 இட்லி ஒரு காஃபி சாப்பிட்றான். இது அந்த காலம், சின்மயானந்தர் சொல்லக்கூடிய காலம் இது. ஒரு 2 இட்லி ஒரு காஃபி 9 ரூபாய்க்குள்ள முடிஞ்சு போச்சு. 2 இட்லி காபி சாப்பிட்டு ரொம்ப திருப்தியா வெளியில வரான். ஒரு 1 ரூபாய் காய் நம்மளுக்கு மிச்சம் தர. அந்த 1 ரூபாய் காசு எடுத்துன்னு வெளியில வரும்போது பக்கத்துல பார்க்கறான், ஒரு பிள்ளையார் கோவில் ஒண்ணு இருக்கு. சரி, இந்த காசு நமக்கு எதுக்கு, இதுக்கு நமக்கு தானா வந்த பணமாகிட்டு, நாம் உழைத்த பணம் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 ரூபாய் காசை பிள்ளையார் கோவில் உண்டியல போட்டு, அப்பா காலைல எனக்கு டிஃபனை கொடுத்துட்டு காப்பியை கொடுத்துட்டு எல்லாம் உன்னோட கருணை தான்ப்பா காரணம்னு பிள்ளையாரையும் சுத்திட்டு இவன் வீட்டுக்கு போயிட்டான். ரொம்ப சந்தோஷமா போயிட்டான். அடுத்து ஒரு ஆசாமி வரான். இந்த ஆசாமியோட கண்ணுல அந்த 99 நோட்டுகள் இருக்கக்கூடிய கட்டு கண்ணுல படுறது. அவன் என்ன பண்றான், இந்த கட்டை பார்த்த உடனே அவனுக்கு பரவசம் தாங்க முடியல. ஆஹா, இவ்வளவு பெரிய கத்தையா இருக்கே, 10 ரூபாய் நோட்டு கத்தையா இருக்கே அப்படின்னு எடுத்து ஆர்வத்தில் என்ன பண்றான், எண்ணி பார்க்கறான் அந்த ரூபாய் நோட்டுகளை. அந்த ரூபாய் நோட்டுகளை எண்ணி பார்க்கும்போது 99 அதுல இருக்கு. இவன் என்ன யோசிக்கிறான், ஒரு ரூபாய் நோட்டு கட்டு அப்படின்னா அதுல 100 நோட்டுகள் தானே இருக்கும், இதுல 99 இருக்கே, ஒருவேளை நாம் தவறுதலாக எண்ணி விட்டோம் போல இருக்கிறதுன்னு திரும்ப எண்ண ஆரம்பிக்கிறான். 2வது தரையும் 99 வருது. சரி, 2 வேண்டாம், 3வது தரையா ஒரு தடவை எண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு 3வது முறையாக எண்ணி பார்க்கறான். அதே 99 ரூபாய், அதே 99 நோட்டுகள் மட்டும்தான் இருக்கு. அப்ப இவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அந்த மிச்சம் இருக்கிற ஒரு நோட்டும் இங்கதான் இங்கேயான விழுந்திருக்கும், அந்த நோட்டும் இங்கேதான் இங்கேயான செதறி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த 1 ரூபாய் அந்த ஒத்த நோட்டு எந்த இடத்துல இருக்குன்னு பாக்குறதுக்காக இந்த இடத்திலேயே சுற்றி 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 தேட ஆரம்பிக்கிறானா. மதிய பொழுது வருகிறது, மாலை பொழுது வருகிறது, இரவு பொழுதும் வர ஆரம்பித்து விட்டது. இவன் அதே இடத்துல ஒரு இண்டு எடுக்க விடாமல், ஒரு செடியை விடாமல், ஒரு புதரை விடாமல் அனைத்து இடங்களிலும் அந்த 10 ரூபாய் நோட்டை தேடி பார்க்கிறானாம். அந்த 10 ரூபாய் நோட்டு கிடைக்கலையா. இவன் சோகத்தோடு வீட்டுக்கு திரும்புகிறான் அப்படின்னு சுவாமி சின்மயானந்தர் இந்த கதையை முடிப்பார். ஒரு 10 ரூபாய் கிடைத்தவன் ஆனந்தமா 2 இட்லி சாப்பிட்டான், ஒரு காஃபியை சாப்பிட்டான், 1 ரூபாய் பிள்ளையார் கோயில் உண்டியல போட்டான். ரொம்ப திருப்தியா பகவானுக்கு ஒரு நன்றியை சொல்லி வீட்டுக்கு போயிட்டான். அன்றைய தினம் அவனது பொழுது அமர்க்களமாக ஆரம்பித்து விட்டது. ஆனால் இந்த 99 நோட்டு கிடைச்சவன் இருக்கான் இல்லையா, 990 ரூபாய் கிடைச்சவன் அன்றைய தினம் தனது நிம்மதியை துடைத்தான். நான் தனது நிம்மதி முழுக்க தொலைச்சிட்டு அந்த 10 ரூபாய் நோட்டு எங்க, 10 ரூபாய் நோட்டு எங்கன்னு அலைஞ்சிட்டு இருந்தான்னு சுவாமி சின்மயானந்தர் சொல்லுவார். இந்த கதையை அப்படியே நம்ம என்ன பண்ணணும்,
நம்ம ஒவ்வொருத்தரோட பர்சனல் வாழ்க்கையில நம்ம வச்சு பார்க்கணும். நமக்கெல்லாம் எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். நாம் அதிக பணத்திற்காக ஆசைப்பட்டோம் என்றால் இந்த 99 நோட்டுகள் கிடைச்ச மாதிரி நிம்மதியை நம்ம தொலைச்சிருவோம். ஒரு அளவான பணம் நமக்கு கிடைத்தால் நமக்கு என்ன தேவையோ அதற்கேற்ற உழைப்புக்கேற்ப பலன் நமக்கு கிடைத்து விட்டால் எப்படி 2 இட்லி காஃபியை சாப்பிட்ட சந்தோஷமா இருந்தானோ அதே போல நாமளும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சுவாமி சின்மயானந்தா இந்த கதையை முடிக்கிறார். பகவானோட சந்நிதிக்கு வரும், ஒரு ஆலயத்திற்கு செல்கிறோம், ஒரு மகானுடைய திருச்சந்நிதிக்கு செல்கிறோம். இந்த இடத்துக்கெல்லாம் போனா நம்ம என்ன வேண்டணும், பகவானிடம் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்றால், பகவானே எனக்கு அளவற்ற செல்வத்தை கொடு அப்படின்னு நம்ம எந்த காலத்திலும் கேட்கக்கூடாது. பகவானுக்கு எல்லாமே தெரியும், படைத்தவனுக்கு எல்லாமே தெரியும். எந்த நேரத்தில் நம்மை படைத்திருக்கிறான், என்னென்ன நலன்களை நமக்கு தர வேண்டும் என்பதெல்லாம் அவனுக்கு மட்டுமே தெரியும். அவங்கிட்ட நம்ம என்ன வேண்டணும், காலம் முழுக்க என்கிட்ட சந்தோஷம் இருக்கணும், என்னோட மனசுல நிம்மதி இருக்கணும், எந்த ஒரு காலத்திலும் நான் அடுத்தவரை நம்பிக்கொண்டிருக்க கூடாது, அடுத்தவர் எனக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உதவிக்கு வரக்கூடாது, கடைசி வரைக்கும் நான் எனது சொந்த காலில் நின்று இந்த உடல் பூமியில் விழ வேண்டும் என்று நாம் வேண்ட வேண்டுமா? அப்பத்தான் இந்த பிறப்புக்கான ஒரு அர்த்தம் கிடைக்கும், நாம் வாழுகின்ற வாழ்க்கைக்கு ஒரு பொருள் கிடைக்கும். பக்தியில பணம் அதிகம் நுழைய ஆரம்பித்து விட்டால் பக்தியோட பர்சன்டேஜ் மெல்ல குறைய ஆரம்பிக்கும். நம்ம பக்தியை தூக்கலா வச்சிருக்கணும், பணத்தை அளவா வச்சிருக்கணும். கோவில்ல பூஜை பண்றவரெல்லாம் பார்க்கிறோம், கோவில்ல குருக்கள் சிவாச்சாரியார்லாம் சொல்றோம், வெள்ள வசதியா இருக்கால. ஒரு கிராமத்தின் பக்கம் போய் பாருங்க, ஒரே ஒரு தூக்குல ஒரு வெள்ளை சாதம் ஒரே ஒரு தூக்குல ஒரு தூக்குல வச்சுட்டு 5-6 சிவன் கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணுவார். அதே சாதத்தை எல்லா சிவன் கோவிலுக்கும் நைவேத்தியம் பண்ணிட்டு மத்தியானம் 12:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு அந்த சாதத்துல, வெள்ளை சாதத்துல ஒரு மோரை கலந்து அந்த குருக்களுடைய குடும்பம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. பணத்தை பற்றி நாம் கவலைப்படாமல் பக்தியை நாம் செலுத்த ஆரம்பித்தால் இந்த இறைவன் எந்த காலத்தில் நமக்கு எதை தர வேண்டுமோ நிச்சயமாக அவற்றை அருள்வான். மனசுல தூய்மையான பக்தி மட்டுமே நமக்கு தேவை. நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.